வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் Tenda AC10 ரவுட்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Tenda AC10 வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இதை எதுக்காக ஆர்டர் பண்ணால் வந்து என்னோட ஒய்ஃபை ப்ரொவைடர் கொடுத்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அண்ட் அதுலேருந்து சிக்னல் வந்து என் ரூம் வரைக்குமே வந்தாலும் கூட அப்பப்போ நடுவில் நின்றுது அந்த ஒய்ஃபை அண்ட் வந்து ஆஃப் ஆகிடுது அண்ட் சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் வந்து ரவுட்டர் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதனால தான் ரவுட்டர் மாற்றிருக்கேன். அண்ட் இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருக்குது Tenda AC8 நினைக்கிறாரு. ஸோ அது வந்து 2500 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2629 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு. அண்ட் நான் ஏன் இதோட பார்த்தேன்னா வந்து ஓகே ஸோ அதோட ஒரு கூட ஒரு 200 போட்டால் இன்னும் கொஞ்சம் அதோட நல்ல வெர்ஷன் வாங்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது வாங்கிட்டேன். அண்ட் ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே போட்டிருக்கோம் AC200 போட்டிருக்கோம். அதாவது வந்து 1200 சாரி 1.2 GB 1.2 GB ஸ்பீடு வரைக்கும். ஸோ இதை வச்சு நான் இந்த ரவுட்டர் ஸோ இந்த ரவுட்டர் மூலமா எனக்கு வந்து 1.2 GB வரைக்கும் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா வந்து ஒரு கவர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரை மட்டும் நான் பிச்சுட்டுனா எனக்கு கொஞ்சம் ஒழுங்காக தெரியும். இருங்க, ஸோ இதான் பாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் AC200 அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் அதுனா என்னென்னா வந்து ஸோ இந்த ரவுட்டர் மூலிமா வந்து 1.2 GB வரைக்கும் வந்து இந்த ரவுட்டர் மூலிமா ஸ்பீடு தர முடியுமா. MU டுவல் பேண்ட் ஜிகாபைட் ஒய்ஃபை ரவுட்டர் கொடுத்துருக்கல. ஸோ MUனா வந்து மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் வந்து மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். அதாவது நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மல்டிபிள் யூட் வந்து டிவி, கம்ப்யூட்டர், ஃபோன், டேப்லெட் ஸோ எல்லாமே அட் அ டைமில் கனெக்ட் பண்ணாலும் இது நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணால். ஸோ நான் வந்து ஒரு பிசி செட்டப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வாங்கிட்டேன். அண்ட் வந்து 4K ஸ்ட்ரீமிங் வரைக்கும் ஸோ வந்து நல்லா ஸ்பீட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அண்ட் லேண்ட் கனெக்ட் பண்ணால் வந்து இன்னுமே ஸ்பீட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து ஸோ இதுக்கு டெண்டாவோட ஆப்பும் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து இதோட இதில் எந்த செட்டப் மாற்றுறதுனாலும் ஈஸியாக அதிலே மாற்றிக்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அண்ட் வந்து Windows 7, 8, 10 வரைக்கும்லாம் கேப்பபிலிட்டி இருக்கா இந்த சைட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். அண்ட் பின்னாடி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதான் நான் சொன்னல 1.267 Mbps வரைக்கும் இது ஸ்பீட் போகும். அண்ட் வந்து 5G ஒய்ஃபை ரவுட்டர் இது. அண்ட் வந்து ஒய்ஃபை டர்ன் ஆஃப் பட்டன்ஸ்லாம் இருக்குது இதில். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து டுவல் பேண்ட் அப்படின்னா என்னென்னா வந்து 2 விதமான சிக்னல்ஸ் வரும். அதாவது 2.4G அண்ட் 5G. ஸோ இந்த 2 டுவல் சிக்னல்ஸும் இருக்கும். ஸோ 2.54G வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நல்லா கொடுக்கும். அண்ட் வந்து அதோட ஒய்ஃபை ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இதே இந்த 5G அப்படின்ற இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லாயிருக்கும். பட் வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தான் கவர் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அண்ட் வந்து அட் அ டைமில் வந்து இப்போ 2 சிக்னல் மாதிரி காட்டும் என்னோடய ஒய்ஃபை ரவுட்டரில். ஸோ 2.4G வந்து 5G அப்படி ரெண்டுமே காட்டும். எனக்கு எதில் வேணுமோ நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து Tenda க்ளவுட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட இதில் க்ளவுட் ஃபீச்சரில் போய் நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் போல். அண்ட் ஜிகாபைட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் 2 ஜிகாபைட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரிப்பீட்டிங். ஸோ இது என்னன்னு நமக்கு தெரியல. நமக்கு வந்து அப்புறம் VPN செக்யூரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் VPN கொடுத்ததெல்லாம். அண்ட் வந்து நான் இதுக்காக தனியாக VPNலாம் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜோக்ஸ். ஓகே, ஸோ வந்து இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ஸ்டில் வந்து என்னோட வந்து நான் கட்டரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் இந்த நைஃபை தான் தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஒரு வாட்டியும். ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். கவரை கிழிக்கிறதுக்கு எதுக்கு நைஃப்னு தெரியல. வாவ். ஸோ பார்க்கவே பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ கவரை பிச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பாக்ஸ் எம்டி. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் நோட்டீஸ் இது. ஸோ இது நமக்கு படிக்கலாம், அப்புறமா படிக்கலாம் பொறுமையாக. ஸோ இது வந்து குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு. ஸோ இதை எப்படி செட்டப் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கைடு இது. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய பிளான். ஸோ இதை படிக்கணுன்னா வந்து நான் கொஞ்சம் நிறையா ட்ரை பண்ணணும். இது எப்படி பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா யூடியூப்பில் வந்து எப்படி இதை செட்டப் பண்ணணும் நான் பார்த்துட்டேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் போர்ட். ஸோ இது வந்து பவர் சப்ளை. ஸோ இந்த கேபிளில் தான் பவர் வரப்போகுது. அண்ட் ரெண்டு தான் இருக்குது. வாவ், ஒரு லேனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேண்ட் வயரும் கொடுத்துருக்காங்க ஒன்று சின்னதாக. இப்போதைக்கு இது யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் இருக்கட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்ரு பார்க்குறதுக்கு ஒரு பார்க்க ஒரு சின்ன ஸ்பைடர் மேனா ஒரு ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். இது பார்க்க ஸ்பேஸ்ஷிப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. 4 ஆண்டனாவோட வருது. ஒன்றுத்துக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒய்ஃபை ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் வந்து இங்கே ரீஸ்டார்ட் ஒன்று கொடுத்து, ஸோ இது இன்னும் ரீஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இது 2 பட்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒய்ஃபை ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒய்ஃபை ப்ரொவைடர் கொடுப்பாங்க தெரியுமா ஒன்று, அது பேர் வந்து அவங்க கொடுக்குற ஒரு நெட்வொர்க்கோட அந்த ஒரு லேண்ட் வயர் மாதிரி ஒன்று வரும். இது என்ன அது வேன். ஸோ லேண்ட் கிடையாது, வேன். ஸோ அதை வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து இது வந்து பவர் போடுற அந்த பவர் கேபிளோட ஒரு போர்ட்டு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லேண்ட் வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 வந்து ஜிகாபைட். ஸோ வந்து இதில் 2 வந்து நம்ம வந்து அந்த 5G எடுக்கிற சிக்னல் வந்து இந்த 2 இதில் போட்டுக்கலாம். அண்ட் சென்டரில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 2G அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். வெயிட் நல்லாயிருக்கு, பில்ட் நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. பில்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன், பட் நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து செவுத்தில் மாட்டிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் நம்ம செவுத்தில் மாட்டியாச்சும், ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் இப்படி பார்க்கும்போது இது மட்டும் அப்படியே ஏதோ ஸ்பைடர் பார்க்குற மாதிரியே இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை போய் கீழே இன்ஸ்டால் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. you